Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல இருந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 5 டிஃபரண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூ வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண சொன்னாரு. அதுக்கு வேண்டி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த வீடியோ பத்தி நான் ஓவராலா சொல்லிடுறேன். நான் என்ன கவர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்ல இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அன்அவைலபிள் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நோட்ல இஷ்யூ வந்துச்சுன்னா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது. பிவிசியில் இஷ்யூ வந்துச்சுன்னா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது. கண்டெய்னர் இமேஜ்ல வந்து இஷ்யூ வந்துச்சுன்னா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது. ஸோ இதை பத்தி வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ போகலாம். இப்போ பார்ட் கிராஸ் லுக் பேக்கப் இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து 5 டிஃப்ரெண்ட் குபர்னெட்டிஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் பற்றியுமே நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த 5 டிஃப்ரெண்ட் குபர்னெட்டிஸ் ஆப்ஜெக்ட்டுமே கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி எரர் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுடைய லோக்கல் என்வரான்மெண்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுவே ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் போகலாம், ஃபர்ஸ்ட் இஷ்யூ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூவில் வந்து பார்ட் டெஃபினிஷன் ஃபைல், அதாவது டிப்ளாய்மெண்ட் டெஃபினிஷன் ஃபைல் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ டிப்ளாய்மெண்ட் டெஃபினிஷன் ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கமாண்ட் லைன் வழியாக பண்ணலாம், ப்ளஸ் வந்து டெஃபினிஷன் ஃபைல் வழியாகவும் பண்ணலாம். ஸோ இம்பரேட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ் மெத்தடில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இம்பரேட்டிவ் மெத்தடில் பண்ணுறேன். அதுக்கு என்னென்னா கியூ கண்ட்ரோல் கிரியேட் டிப்ளாய்மெண்ட் நேம் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து வெப் ஆப் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நேம் வந்து வேணும் அப்படின்னா அது கொடுத்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் எண்ட் .yaml ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். கியூப் கண்ட்ரோல் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஸோ வந்து கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாடோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். பாடும் கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ ரன்னிங் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. 1/1 ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்ளாய்மெண்ட் ஃபைலை வந்து இதில் வந்து இமேஜ் நேம் வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ இதில் வந்து இமேஜ் நேம் வந்து Nginx. இதோட டேக் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட், அதாவது லேட்டஸ்ட் Nginx இமேஜ் வந்து புல் பண்ணுற மாதிரி நான் இதில் சொல்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பதிலாக லேட்டஸ்ட் 1 சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எரர் இமேஜ் புல் அப்படின்னு ஒரு எரர் வருது. ஸோ இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கியூப் கண்ட்ரோல் லாக்ஸ் இந்த பார்டோடைய நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதோட லாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லணும்னா Nginx in part front is waiting to start image cannot be pulled. ஸோ இதில் வந்து டீட்டெயில்டாக சொல்லலை. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணணும்னா டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். கியூப் கண்ட்ரோல் ஸோ டிஸ்கிரைப் பண்ணும்போது டீட்டெயிலாக வந்து சொல்லும். ஸோ ஃபெயில் டு புல் அண்ட் அன்பேக் இமேஜ் டாக்கர் Nginx லேட்டஸ்ட் 1 ஃபெயில் டு ரிசால்வ் ரெஃபரன்ஸ். பை டிஃபால்ட்டாக வந்து அந்த இங்கே இருக்கிற நேம் வந்து அங்கே இல்லைன்னு அர்த்தம். எரர் இமேஜ் புல் எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். இதில் இந்த மாதிரி இஷ்யூ ஆர்பிசி எரர் அப்படின்னா ஓகே அந்த இமேஜ் நான் கொடுத்த இமேஜ் இல்லை அப்படின்னா அந்த டேக்ல இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா திரும்ப வந்து எடிட் பண்ணி மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக சால்வ் ஆயிடும். ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இஷ்யூ போகலாம். நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அன்அவைலபிள். யூஸ்வலாக வந்து நம்ம எதுக்கு சர்வீஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்வீஸை வந்து ஒரு பாடு கூட வந்து மேப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பாடு கூட மேப் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் செலக்டரும் பாடில் இருக்க லேபிள்ஸை வந்து மேட்ச் ஆகும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம சர்வீஸ் வந்து பாடு கூட கனெக்ட் ஆகும். ஸோ VI
service.yaml ஆக்சுவலாக நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது அது டிப்ளாய்மெண்ட் நேம் வந்து ஃப்ரண்ட் சொல்லி கொடுத்தோம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து அதோடைய லேபலும் வந்து ஃப்ரண்ட் தான் செட் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லேபிள் வந்து ஃப்ரண்ட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இஷ்யூ இல்லாமல் வந்து இந்த சர்வீஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ சர்வீஸ் கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணலாம் ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம வந்து கரெக்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இஷ்யூமே இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாடோடைய எண்ட் பாயிண்ட், ஸோ பாடோடைய ஐபி அட்ரஸ் வந்து இங்கே எண்ட் பாயிண்டாக வந்திருக்கு. நம்மளுடைய பாடோடைய ஐபி அட்ரஸ் என்னன்னு செக் பண்ணிடலாம். கியூப் கண்ட்ரோல் கெட் பாட்ஸ் -0 வைட். ஸோ பாடோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10.244.1.2. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் தான் இங்கே வந்து எண்ட் பாயிண்டாக வந்து அசைன் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா சர்வீஸ், அந்த சர்வீஸை வந்து ஒரு தப்பான செலக்டர் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி இருக்கிற சர்வீஸ் வந்து டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து திரும்ப செலக்டர் நேம் அப்டேட் பண்ண பார்த்தீங்களா, தப்பான செலக்டர் நேம் அப்டேட் பண்ண அப்புறமா இப்போ நான் திரும்ப கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கியூப் கண்ட்ரோல் கெட் சர்வீஸ், தப்பான செலக்டர் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சர்வீஸ் வந்து நம்ம பாடோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கரெக்டான செலக்டர் நேம், அதாவது இந்த இதில் இருக்க செலக்டர் நேமும் டிப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற லேபிள் நேமும் மேட்ச் ஆகணும். டிப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற லேபிள் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சர்வீஸில் இருக்கிற செலக்டர் நேம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரண்ட் 1 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த நேமும் அந்த நேமும் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ எண்ட் பாயிண்ட் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்ட் பாயிண்ட் இருக்காது. ஸோ எண்ட் பாயிண்ட் இல்லை அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து இந்த பாடோட கம்யூனிகேட் பண்ணலைன்னு அர்த்தம். கியூப் கண்ட்ரோல் டிஸ்கிரைப் சர்வீஸ் ஃப்ரண்ட் அண்ட் சர்வீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நன் இருக்கு. நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாட் வந்து இதில் மேப் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பாடுடைய செலக்டர் நேமும் சர்வீஸோடைய செலக்டர் நேமும் பாடுடைய லேபிள் நேமும் மேட்ச் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதை நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து பழைய சர்வீஸ் வந்து டெலிட் பண்ணிட்டு புதுசாக மறுபடியும் புதுசாக நம்ம செலக்டர் நேம் அப்டேட் பண்ண பார்த்தீங்களா, அதனால திரும்ப வந்து அதே சர்வீஸ் வந்து திரும்ப கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த சர்வீஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எண்ட் பாயிண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதாவது நம்மளுடைய பாலுடைய ஐபி அட்ரஸ் வந்து எண்ட் பாயிண்டை வந்து மேப் ஆகிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இந்த சர்வீஸ் வந்து நம்மளுடைய பாடோட கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ செகண்ட் இஷ்யூ வந்து நம்ம தெரிஞ்சிச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. வந்து பாட் நாட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கியூப் கண்ட்ரோல் கெட் நோட்ஸ் நான் டைப் பண்ணும்போது நமக்கு இப்போ வந்து எத்தனை நோட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நோடு தான் இருக்குது. ஸோ ரெண்டு நோடுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக கண்ட்ரோல் பிளேனில் வந்து கண்ட்ரோல் பிளேன் நோடை வந்து டெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால நம்ம கிரியேட் பண்ணுற நியூ டெவலப்மெண்ட் ஆர் பாட் வந்து இந்த நோடு 1 தான் பிளேஸ் ஆகும். அதாவது ஒர்க்கர் நோடில் தான் பிளேஸ் ஆகும். இப்போ வந்து நோடு 1 வந்து ஒர்க்கர் நோட் 2 வந்து இதே மாதிரி நோட் 2 நோட் 3 அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கிரியேட் பண்ணுற பாட் ஆர் டெப்ளாய்மெண்ட் நோட் 1 நோட் 2 நோட் 3 இதில் ஏதாவது ஒன்றில் தான். இப்போ நம்மளுடைய கேஸில் வந்து நம்ம டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டெப்ளாய்மெண்ட் எங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நோட் 1 தான் பிளேஸ் ஆயிருக்கு நம்ம கிரியேட் பண்ண பாட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோடு 1 வந்து அன்அவைலபிள் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா கியூப் கண்ட்ரோல் ட்ரெயின் ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ ட்ரெயின் கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த
நோடில் வந்து இப்போ அந்த ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு பாட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பாடை டெலீட் பண்ணிவிட்டு அந்த நோடு வந்து என்ன பண்ணணும்னா ரெடி ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் அன்ஷெட்யூல்னு வரும். அதாவது நம்ம புதுசாக ஏதாவது பாட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாட் வந்து இந்த நோடில் வந்து ப்ளேஸ் ஆகாது. அதே மாதிரி மாஸ்டர் நோட்டில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் டெயிண்ட் வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ டெயிண்ட் இருக்கிறதுனால நம்ம கிரியேட் பண்ணுற நியூ பார்ட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக ஒர்க் ஆன் நோட்டில் தான் ப்ளேஸ் ஆகணும். ஆனால் இப்போ நம்ம ஒர்க் ஆன் நோடையே வந்து நாட் ரெடி ஸ்டேட்டஸில் மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த பாட் கண்டிப்பாக கிரியேட் ஆகாது. ஸோ அது பெண்டிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். ஸோ கியூப் கண்ட்ரோல் ட்ரைன் நோட் 01 கியூப் கண்ட்ரோல் கெட் நோட்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நோட் 1 வந்து ஷெட்யூலிங் டிசேபிள் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் வந்து நான் ஒரு பாட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பாட் கிரியேட் பண்ணேன். அந்த டெஸ்ட் பாடோடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு பாருங்கள். 0/1 பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. இது ஏன் பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா இந்த நோடு 1 கண்ட்ரோல் ஆக்சுவலாக இப்போ நம்மளுடைய குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் வந்து 2 நோடு தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நோட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் நோட். மாஸ்டர் நோடில் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் நோட். ஸோ ஒர்க்கர் நோடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் வந்து ஒரு ஒர்க்கர் நோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே மாஸ்டர் நோடில் ப்ளேஸ் பண்ண முடியாதனால ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பை டிஃபால்ட் ஒர்க்கர் நோடில் தான் ப்ளேஸ் ஆகணும். ஸோ ஒர்க்கர் நோடில் வந்து நம்ம ஷெட்யூலிங் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கனால இப்போ வந்து இந்த பாடுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு நோடு இல்லை. அதனால தான் பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோடோட ஸ்டேட்டஸ் வந்து இப்போ மாற்ற போகிறேன். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து கியூப் கண்ட்ரோல் லாக்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக்ஸில் எதுவும் வரல, ஏன்னா இன்னும் பாடு கிரியேட் ஆகலை. ஈவன் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கிளியராக சொல்லியிருக்கு நோட் ஃபஸ்ட்டு நோடு வந்து அன்டாலரேட்டட். ஸோ அதில் வந்து சொல்லியிருக்கு. அண்டு நோடு ஃபஸ்ட்டு நோடு வந்து வேறு அன்ஷெட்யூலபிள். ஸோ அன்ஷெட்யூலபிள் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த பாட் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த அன்கார்டன் ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த அன்கார்டன் கமாண்ட் யூஸ் பண்ணிச்சுன்னா கியூப் கண்ட்ரோல் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. பல விதமாட்டு வரலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டைப் ஆஃப் இஷ்யூ தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ போகலாம், நெக்ஸ்ட் இஷ்யூ போகலாம். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ அப்படின்னா பிவிசி ரிலேட்டட் இஷ்யூ. இதை பிவிசி பற்றி ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன். ஃபஸ்ட் வந்து இப்போ பிவிசி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பிவி கிரியேட் பண்ணணும். பிவி கிரியேட் பண்ணிட்டு இந்த பிவியில் இருந்ததை நம்ம வந்து இந்த பிவிசி வந்து ஸ்டோரேஜ் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கெப்பாசிட்டி வந்து 1GA எங்கேருந்து இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் இருந்து தான் 1GA வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த 1GA வந்து நம்ம ப்ரெசிஷன் வால்யூமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. நம்முடைய லோக்கல் டிஸ்கில் இருக்கிற ஒரு ஸ்பேஸை வந்து பிவியை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கைண்ட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இந்த பிவி மூலமாக கிரியேட் பண்ண 1GA வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா பிவிசி கிரியேட் பண்ணோம். பிவிசி வந்து இது 1GA இருக்குது அப்படின்னா அந்த 1GA. ஸோ இந்த பிவியும் இந்த பிவிசியும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இதில் இருக்க ஸ்டோரேஜ் கிளாஸ் நேமும் இதில் இருக்க ஸ்டோரேஜ் கிளாஸ் நேமும் வந்து மேட்ச் ஆகணும். அதே மாதிரி இதில் இருக்க ஆக்சஸ் மோடும் வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட நம்ம பிவியில் இருக்க ஸ்டோரேஜை விட இங்கே கம்மியாக இருக்கும். சாரி, சேமாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா இதை விட இங்கே கம்மியாக இருக்கணும். ஒரு வேளை இங்கே வந்து இப்போ 1GA இருக்கா, நான் இங்கே வந்து 1.1GA போட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மாக இது கனெக்ட் ஆகாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஏதாவது ஒன்று இப்போ நான் வந்து இந்த ரெண்டுமே ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணாமல் நான் பண்ணுவேன். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு பிவி கிரியேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிவிசி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பிவிசி கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம் போட்டு பார்க்கும்போது இதுவும் கனெக்ட் ஆகாது. ஸோ கனெக்ட் ஆகாமல் இருக்கும்போது என்ன எரர் வருது. ஸோ அந்த எரர் வந்துச்சுன்னா எப்படி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி கனெக்ட் ஆன அப்புறமா என்ன ஸ்டேட்டஸ் வருது. அதுக்கப்புறமா இந்த பிவிசி வந்து நம்ம பாடில் எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிவி வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ
கியூப் கண்ட்ரோல் கெட் பிவி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிவி நேம் மை பிவி, கெப்பாசிட்டி 1GI, ஆக்சஸ் மோட் பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஒன்ஸ், ரீக்ளைம் பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா ரீடைன். பை டிஃபால்ட்டாக வந்து ரீக்ளைம் பாலிசி நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணல, 3 டைப் ஆஃப் இருக்குது. ரீடைன், அதுக்கப்புறம் வந்து ரீசைக்கிள், அதுக்கப்புறம் இன்னொரு பாலிசி கூட இருக்குது. ஸோ அந்த பாலிசி எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பை டிஃபால்ட்டை வந்து ரீடைன் தான் வந்து செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் கிளாஸ் பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிவிசி கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிவிசியில் வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம் வந்து மாற்றி கொடுக்குறேன். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் 1 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த பிவிசி கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது பிவிசியோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வால்யூம், கெப்பாசிட்டி, ஆக்சஸ் மோட் எதுவுமே இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா வந்து இது கூட கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ கனெக்ட் ஆகாமல் இருக்கும்போது இந்த ஸ்டேட்டஸ் வருது. ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ் வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிவிசி வந்து பிவி கூட கனெக்ட் ஆகலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம், ஆக்சஸ் மோட்ஸ், ஸ்டோரேஜ் சைஸ், ஸோ இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி எல்லாம் சேமாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து ஏசியூ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து கியூப் கண்ட்ரோல் டெலீட் பிவிசி. ஸோ பிவிசி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. கியூப் கண்ட்ரோல் apply -f pvc YAML. ஸோ இப்போ திரும்ப கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து நமக்கு மை பிவின்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பிவிசி வந்து பிவி கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் பிவியோட நேம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி, நம்ம வந்து கெப்பாசிட்டி 1GN கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் 1GN காமிக்குது. ஆக்சஸ் மோட் வந்து ரீட் ரைட் ஒன்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ ரீட் ரைட் ஒன்ஸ். ஸ்டோரேஜ் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ வந்து இந்த பிவிசி வந்து இந்த பிவி கூட கனெக்ட் ஆகிருக்கு. பாடில் வந்து எப்படி நம்ம மேப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண டெப்ளாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டெப்ளாய்மெண்ட்டை வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து வால்யூம் செலக்ஷன் போனோம். ஸ்பெசிஃபிகேஷன் செக்ஷனில் வந்து கண்டெய்னர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம்ஸ், ஸோ கரெக்டாக வந்து எப்படி போடுறது தெரியல. ஸோ Kubernetes டாக்குமெண்டேஷன் போகிறேன். Kubernetes டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் வந்து பிவி டைப் பண்ணுறேன். ஸோ வால்யூம்ஸ், அதுக்கப்புறம் நேம் கொடுக்கணும். ஸோ இதில் நேம் வந்து நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசெஷன் வால்யூம் கிளைம். ஏன்னா ப்ரொசெஷன் வால்யூம் கிளைம் தான் நம்ம வந்து இங்கே மேப் பண்ணுறோம். ஸோ ப்ரொசெஷன் வால்யூம் கிளைம் நேம் வந்து நம்ம வந்து ஒரு பிவிசி கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பிவிசியோட நேம் என்ன போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஃப்ரண்ட் பிவிசின்னு சொல்லி போட்டோம். ஃப்ரண்ட் பிவிசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வால்யூம் கிரியேட் பண்ணுறோம். வால்யூம் மவுண்ட். ஸோ அது வந்து கண்டெய்னர் செக்ஷனுக்கு உள்ளாடி தான் கிரியேட் பண்ணோம். ஸோ இதில் வந்து வால்யூம் மவுண்ட்.
ஸோ மவுண்ட் பாத் கொடுக்கணும், நேம் கொடுக்கணும். ஸோ நேம் வந்து இப்போ நம்ம இங்கே கொடுத்த பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வார்னிங், இந்த நேம் மேட்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் பாத். ஸோ மவுண்ட் பாத் வந்து இது வந்து பாடுக்குள்ளாடி, ஸோ பாடுக்குள்ளாடி வந்து இதில் மவுண்ட் ஆகணுமோ அதில் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார் www கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிவியில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா மவுண்ட் டேட்டா. ஸோ இது வந்து நம்மளுடைய லோக்கல் இந்த கண்ட்ரோல் பிளேன் நோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோல் பிளேன் நோடில் இது இருக்கிற இந்த டைரக்டரி யூஸ். ஸோ பேசிக்காக வந்து இந்த மவுண்ட் டேட்டா வந்து நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமில் இருக்கணும். இல்லை அப்படின்னா பாடில் வந்து மேப் பண்ணும்போது இஷ்யூ வரும். ஸோ அதை வராமல் இருக்க வேண்டிய என்ன பண்ணுறேன்னா இப்போவே வந்து மவுண்ட் டைரக்டரி டேட்டா வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரீப்ளேஸ் -icon போஸ்ட். ஸோ நான் பில்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம அப்டேட் பண்ண எதுவும் இங்கே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. திரும்ப நான் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த வால்யூம் நேமும் இந்த வால்யூம் மவுண்ட் நேம் வந்து கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். ஸோ இப்போ கிளைம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி நேம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பிவிசி. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பிவிசி. ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் பிவிசி வந்து ஒரு கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1GI. ஸோ அந்த பிவிசி வந்து நம்மளுடைய பாடுபடி பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டில் வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த டிப்ளாய்மெண்ட் ஃபைல் வந்து ஒர்க் ஆகல. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண ஒரு பாட் கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் மவுண்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் இந்த பாட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பேஷன் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன வருது பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா பாட் கிரியேட் பண்ணும்போது ப்ரொசஷன் பாயிண்ட் கிளைம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பிவிசி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே கிரியேட் பண்ணி நேம் பார்த்தீங்க அப்படின்னா MyPVC. ஸோ அதான் இஷ்யூ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணி மாற்ற போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/1 ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஸோ இந்த பாடம் வந்து எக்ஸிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்த டேரக்டரி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கோம். இன்னொரு ட்ரெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுடைய லோக்கல் எங்கே பண்ணோம் மவுண்ட் டேட்டா இந்த டேரக்டரி தான் நம்ம இங்கே வந்து மவுண்ட் பண்ணிடுவோம். நம்ம இது வந்து ஆல் பண்ணி இருக்க டேரக்டரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பிளேன் இருக்க டேரக்டரி.
ஸோ இங்கே வந்து நம்ம MKT ஆக்சுவலாக மேப் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வார் WW இது மேப் பண்ணது வந்து ஏதோ இஷ்யூஸ் பண்ணிருக்கு. இந்த டாட் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் இமேஜ் ஃபுல் எரர். ஸோ இந்த எரர் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி இந்த எரர் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த எரர் வரணும் அப்படின்னா இமேஜ் நேம் வந்து தப்பாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து டேக் நேம் தப்பாக இருந்துச்சு. ஸோ இதில் இமேஜ் நேம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஷ்யூ வரும். ஸோ அது கிரியேட் பண்ணலாம் அந்த இஷ்யூவை. இப்போ ஒரு பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த பார்ட் டெஃபினிஷன் ஃபைலுக்குள்ளாடி போயிருக்கேன். ஸோ இதில் வந்து இமேஜ் போக போகிறேன். ஸோ இதில் இமேஜில் HTTPDன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக HTTPD சொல்லுவேன். ஸோ இது முன்னாடி நம்ம டேக் நேம் தப்பாக கொடுக்கும்போது கிராஸ் லூப் பேக்கப் இஷ்யூ வந்துச்சு. இப்போ நம்ம இமேஜ் நேம் தப்பாக கொடுக்கும்போது எரர் இமேஜ் ஃபுல் பேக்கப் இஷ்யூ வருது. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணால் ஆஸ் யூஸ்வல் தான் அந்த இமேஜ் நேம் வந்து நம்ம எடிட் பண்ணி மாற்றினா போதும். ஸோ இப்போ பாடோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.